நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு நான்னா நாளைக்கு நீ இது தெரியாமல் சிலர்லாம் வந்து ஏதாவது ஆட்டம் போடுறாங்க. ஒரு பையன் அவங்க அம்மாவை வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துறாருங்க. அந்த பையன் அம்மா வந்து கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாரு. காரணம் கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நானும் வேலைக்கு போகிறேன், என் பொஞ்சாதியும் வேலைக்கு போகுது, வீட்டில் வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவை பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, அதனால நாங்கள் வந்து முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறோம்னு சொல்கிறாப்பிள்ளைங்க. முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு மாதம் ஒரு நாள் இப்போ அம்மா போய் பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கேன் என்ன இது சொல்லி கேட்டு வந்துடுறதுங்க. இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப வருஷமாக. ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து அந்த இல்லத்துலேருந்து இவருக்கு வந்து ஃபோன் வருது மகனுக்கு. ஏங்க உங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வந்து பார்க்குறது நான் வந்து பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வருது. இவன் ஓடுறான். வேகமாக போய் அம்மாவை போய் பார்க்குறாங்க. பார்த்து அம்மா வந்து சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க. இனிமேல் வந்து அவங்க வந்து பிழைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ அம்மாட்ட போய் பக்கத்தில் போய் வந்து அம்மா உங்களுக்கு எது வேணுமா வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பிள்ளைங்க. அதுக்கு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? ஏன் கேட்டதுக்கு அம்மா வந்து என்ன தெரியுமாங்க சொல்கிறாங்க? மகனே வேற ஒன்றும் இல்லை, இந்த இல்லத்தில் இந்த முதியோர் இல்லத்தில் ஃபேன் இல்லை, சுத்தமாக ஃபேனே கிடையாது, சுத்தமாக காற்று வர மாட்டேங்குது, அதனால அந்த நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொசு போட்டு புடுங்குன்னு புடுங்குது, கொசு புடுங்குது. அதனால் ஒரு 4-5 ஃபேன் வாங்கிட்டு வந்தேன்னா இங்கே மாட்டி விட்டுறலாம். அதோட சில நேரங்கள் வந்து சாப்பாடு வந்து கெட்டு போயிடுது, சாப்பிட முடியறதில்லை. நானும் அதனால் பல நாள் வந்து பட்னியாகவே படுத்திருக்கேன் சாப்பிடாம. அது வந்து ஒரு மாதிரி கொதல் ஆகிடுதா, நம்மளால் சாப்பிட முடியறதில்லை, சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, அதனால் பட்னியாக கூட படுத்திருக்கேன். அதனால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு 4-5 ஃபேனும் ஒரு ஃப்ரிட்ஜும் ஒன்றால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு மெதுவான குரலில் கேட்குது. ஏன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை, அது வந்து படுத்து பிடிக்கே கிடக்குது கடைசி நேரம். மெதுவான குரலில் மகன்கிட்ட கேட்குது. மகன் வந்து அதுக்கு ஒன்றும் அவனுக்கு புரியல, இந்த மாதிரி எதாவது கேட்கும், அது வந்து ஏதாவது சாப்பிடக்குள்ள இல்லை வேறு ஏதாவது கேட்குன்னு சொல்லி மகன் நினைக்க, அம்மா வந்து இந்த மாதிரி கேட்கும், அவனுக்கு வந்து ஒன்றும் புரியலைங்க. ஏம்மா நானும் மாதம் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த மாதிரி இந்த இல்லத்தில் வந்து குறை இருக்கிறது வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி மகன் கேட்குறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இதுவும் வந்து எனக்கெல்லாம் இல்லைப்பா, எனக்கு வந்து இந்த கொசுக்கடியும் இந்த பழைய சாப்பாடு சாப்பிட்றது பட்னியாக கிடக்கிறதெல்லாம் வந்து பழைய போயிடுச்சு பல வருஷமாக. இங்கே தானே பல வருஷமாக இருக்கேன், அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உனக்கு வந்து வயசாகி உனைய வந்து உன் பசங்க கூட்டு இங்கே இடத்தில் சேர்த்துறாங்கன்னு வச்சுக்க, உனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டமான பழக்கமே இல்லையே, நீ கஷ்டப்படுவியே, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லவும் பையனுக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. ஆஹா ஆமாங்க, இன்னைக்கு வந்து இந்த அம்மா நாளைக்கு வந்து அவன் வர போகிறான், அது தெரிஞ்சக்க குடும்பம் முதியோர் இடத்துல கூட சேர்த்திருக்கான் அல்லவா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பையன் அந்த அம்மா சொல்கிறது கைட்டு தானே. வாழ்க்கையில் காயப்படுத்துகிற விஷயம் தாங்க நம்மளுக்கு கத்தும் கொடுக்குது. வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எது வந்து நம்மளை வந்து காயப்படுத்துதோ அதுதான் பல விஷயங்களை நம்மளுக்கு கத்தும் கொடுக்குது. உண்மை தானே? சரிங்க, வேறு ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களே சந்திக்கிறேன். நன்றிங்க.